புத்தகத்துல கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய கார்பனசாய்டுன்னு ஒரு ஆல்கலாய்டு இருக்கு. அந்த கருவேப்பிலையினுடைய அந்த இது வந்து நம்மளுடைய குளுக்கோஸ் இண்டெக்ஸை வந்து குறைக்குது, கிளைசிமிக் இண்டெக்ஸை குறைக்குது. வேகமா ரத்தத்துல சர்க்கரை சேருவதை குறைக்கக்கூடிய தன்மை அந்த கருவேப்பிலைக்கு இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், சோறு நம்ம வெள்ளைச்சோறு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கருவேப்பிலை பொடி அதுல தூவிட்டோம்னா வெள்ளைச்சோறு வேகமா அப்சார்ப் ஆகிற தன்மை உடையது. 75% கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அதனுடைய இண்டெக்ஸை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படும். ஸோ தினம் கருவேப்பிலை சாப்பிடுவோம், கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ல முடி நல்லா வளரும், நல்லது தானே. ஸோ கருவேப்பிலைக்கு வந்து ஒரு பெரிய பயன் வந்து முடி வளருது. நம்ம எல்லாரும் கருவேப்பிலையை பல வீட்டில் பண்றது தேங்காய் எண்ணெயில் அரைச்சு காய்ச்சி தைலம் தேய்ச்சி எப்படியாவது வளர்ந்துடாதான்னு பார்க்குறாங்க. அது வளருதோ வரலையோ, கருவேப்பிலையை சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ரத்த கொழுப்பு குறையிறதுக்கும் இந்த ரத்த சர்க்கரை வேகமாக சேராமல் இருப்பதற்கும் பயன்.